தமிழ்நாடு நிதி நெருக்கடியில முதல் இடத்துல இருக்கு, இந்தியாலேயே முதல் இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அது ஒரு விதத்துல உண்மைதான். அது எப்போ அப்படின்னா, கடந்த 2022-23 நிதியாண்டுல நாம கிட்டத்தட்ட 30,000 கோடி நிதி நெருக்கடியில இருந்தோம். இது மத்த மாநிலங்களை விட ரொம்பவே அதிகமான ஒரு கடன் தொகை. இங்கதான் நாம ஒரு விஷயத்த உன்னிப்பா கவனிக்கணும். இந்த நிதி நெருக்கடி இருக்கு இல்லையா, இந்த நிதி நெருக்கடி ஆன் த ஸ்பாட் திடீர்னு எல்லாம் வந்துடல. இங்க மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்ச திமுகவா இருக்கட்டும் சரி, அதிமுகவா இருக்கட்டும் சரி, அந்த அரசுகளால உருவாக்கப்பட்டதுதான் இந்த நிதி நெருக்கடி. அதாவது தங்களுடைய கையை மீறி பல இலவச திட்டங்களை அறிவிச்சதுதான் இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு வந்து நிக்கிறதுக்கான காரணம். உண்மையை சொல்லணும்னா, இவங்க இந்த மாதிரியான திட்டங்களை அறிவிச்சதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, வாக்காளர்களை கவரணும் அப்படிங்கிறதுதான். வாக்காளர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற ஃபண்டிங்கை தாண்டி வெளியே கடன் வாங்கியாவது நான் இதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இங்க இருந்த தலைவர்கள் திரும்ப திரும்ப இலவச திட்டங்களை அறிவிச்சதுதான் தமிழ்நாடு இந்த ஒரு நிலைமையில வந்து நிக்க மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுது.